பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 66 வசனம் 5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசனி சொல்லுகிற இந்த வார்த்தைங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், கர்த்தருடைய வாசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பது அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை என்பது செயல்பாட்டுக்குள்ளே வருவது. அவருடைய வார்த்தை மாம்சமாகி என யோவால வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை மாம்சமானது, அவருடைய வார்த்தை செயல்பாட்டுக்கு வந்து வானம் உண்டாக கடவுது உண்டானது. வார்த்தை இயேசு வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையாக அந்த மாம்சத்தில் பிறந்தார். இந்த பூமியில் மாம்சமாய் காணப்பட்டார். வார்த்தையாக உருவானார், வார்த்தையாக வெளிப்பட்டார். ஆகவே அவருடைய வார்த்தை என்பது செயல்பாட்டுக்கு வருகிறது. ஆகவே அவருடைய வார்த்தை ஒரு மனுஷங்களை கிரியை செய்கிறது, உயிர் உண்டாக்குகிறது, ஜீவனை கொடுக்கிறது, நன்மையை பயக்குவிக்கிறது, நன்மையானது செய்கிறது. இப்படி பல காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனை வேறு திசையில் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இன்னொரு திசையில் இருக்கும். அது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர் தான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர், அவர் தான் கர்த்தருடைய வார்த்தை முழுவதுமாக தங்களை அர்ப்பணிக்கல் என்று சொல்லி அர்த்தமாகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்பது அது அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து முடித்து வருகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட செய்தியை அது நிறைவேற்றுகிறதாக இருக்கிறத சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி நடக்காமல் இருக்கலாம், நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு விதையானது பூமியில் போடுகிற பொழுது, அந்த நல்ல விதையாக இருக்கிற பொழுது, நல்ல நிலமாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் அது முளைத்து வந்து தான் ஆக வேண்டும். பூமிக்குள்ளே அது இருக்க முடியாது, முளைத்து கொண்டு வெளியே வரும். தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் அனுப்பின வார்த்தை எந்த காரியத்துக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு தான் திரும்பும் என்று பார்க்கிறோம். நாட்கள் ஆகலாம், சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை நிறைவேறாமல் திரும்ப வரவே வராது என்று சொல்லி பார்க்கணும். இந்த வாழ்க்கையில் இந்த ஊழியத்தில் தேவன் அநேக வார்த்தைகள் சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை இன்னும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாள் வருகிற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நடுங்கணும். ஏன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம், பண வசதி குறைவாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே தான் அவருடைய வார்த்தையை கேளுங்கள், வசனத்துக்கு நடுங்குங்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக நடவுங்கள் என்று சொல்லி ஏசாயா சொல்கிற வார்த்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வது, செயல்பாட்டுக்குள்ளே வருவது, செயல்படுவதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தை ஜீவனாக இருந்தது. அவருடைய வார்த்தை ஜீவனாக, உயிராக, மாம்சமாக மாறினது. இயேசுவாக இந்த பூமியில் வந்து செயல்பட்டார், செயல்பாடு நடந்தது. அவருடைய வார்த்தை செயல்பாட்டுக்குள்ளே வந்தது. எழுந்திரு என்று சொல்லி சொல்கிற பொழுது லாசரு எழுந்திருந்தான். அவருடைய வார்த்தை போய் ஜீவனை கொடுத்து வெளியே கொண்டு வந்தது. அவருடைய வார்த்தை உயிரை கொடுத்தது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாயிரு. செயல்கள் மாறினது, செயல்களுக்குள்ளே வித்தியாசம் வந்தது. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தது என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தான் எல்லாம் செவி கொடுக்கிறது. மனுஷனோ நீயும் என் வார்த்தை கேள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் வசனத்துக்கு நடுங்கு என்று சொல்லி கர்த்தர் சொல். பிசாசு நடுங்கிறது. பிசாசும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவள் இருக்கிறது, ஆனால் அது கீழ்ப்படியவில்லை. ஆனால் மனுஷன் நடுங்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படியணும். இரண்டுக்கு வித்தியாசம். பிசாசு வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கிறானே என்று சொல்லப்படுது. நன்றாய் வசனத்தை அறிந்திருக்கிறான், அவனுக்கு நல்லா தெரியும். வசனம்னா என்னென்ன அவனுக்கு நல்லா தெரியும். தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவன் செய்யாதன்னு கீழ்ப்படியாதது. இன்றைக்கி நாம் வசனத்துக்கு நடுங்கிறது என்று சொன்னால் வசனத்துக்கு கீழ்ப்படிவதாக இருக்கிறது. ஆகிய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்று செயல்பாடாக இருக்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிய நடக்கிற பொழுது அது செயல்பாட்டுக்குள்ளே வந்து முடியும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தை கேளுங்கள் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் ஜீவனாய் வருவதாக. கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்க்கையில் நன்மை பயக்கிற காரியங்கள் வரும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு சோதரமாகிறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறது என்று சொன்னால் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வது, உம்முடைய வசனத்தை விசுவாசிப்பது, உம்முடைய வசனத்தை நம்புவது, உம்முடைய வசனத்துக்கு முற்றிலும் அர்ப்பணிப்பது ஆண்டவரே. சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் வசனத்தை நம்ப ஏற்றுக்கொள்ள
உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செய்து எங்களை மகிழ பண்ணுவீராக. உடைய கிருபைகளால் மூடி மரத்துக்கொள்ளும் இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.